ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலையில கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற தகவல்கள் கூடவே கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது இன்னைக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அதை பத்தியும் அதே மாதிரி ஜூன் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கும் மத்தியானம் 3 மணிக்கும் ஓப்பன் ஆக போகுது. இந்த டிக்கெட் புக்கிங்கில் இருக்க முக்கியமான ரூல்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டால் உங்களால் ஈஸியாக புக் பண்ண முடியும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூன் மாதம் நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு பிளான் இப்போவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சடனாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஆனால் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஜூன் மாதம் இந்த டேட்டில் நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக சாமி பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். ரீசன்ட் டேஸில் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அப்படிங்கிறது காலையில் ஒரு 8 மணி 9 மணி இந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா வீக்கெண்டு, ஸோ ரஷ் இருக்கும், உகாதி லீவு, ஸோ அதுக்கப்புறமா லீவ் வருது, ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால முன்னாடியே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நாளைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ காலையிலே டோக்கன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இஷ்யூவிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலையில். ஸோ நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேபி இதே டைம் தான் உங்களுக்கு டோக்கன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திருமலையில் நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணி ஸ்டேட்டஸ் படி 24 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் டிடியோட அப்டேட்டாக இருக்குது. அதனால் நிறைய பேர் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு டோக்கன் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக கொடுக்குறாங்க. கவுண்டர்ஸில் க்ரௌட் இருக்குது அப்படின்னா ப்ரீரியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 6:30 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8:30 8:45 எல்லாமே ஸ்ரீவாரி மட்டு டோக்கன் ஆகட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்பியும் நாளைக்கு தான் உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 22ஆம் தேதிக்கான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கனோட டைம் அப்படிங்கிறது க்ரௌடை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது கொடுக்கக்கூடிய டைம். ஸோ அதனால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலான்ற பிளானில் போகிறவங்க இந்த ஒரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க. அதே போல் ஜூன் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டீப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் ஆகி அதோட ரிசல்ட் 12 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி உங்களோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் நமக்கு பேமெண்ட் டைம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் புக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கலாம். செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா என்ன சேவாங்கிறது அதிலே இருக்கும். 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பேருக்கு நம்ம புக் பண்ணுறதுக்கான லிங்க் எனேபிளில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே நமக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணும்போதும் நமக்கு அதுக்கான புக்கிங் லிங்க்கும் அதில் காட்டும். ஸோ இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் ஆகி 12 மணிக்கு அதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க யார் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டுமே ஒவ்வொரு டைமும் இதே வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் நமக்கு ஜூன் மாதம் சம்மந்தப்பட்ட தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு காலையில் என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுது, இதை புக் பண்ணுறதுல இருக்க ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர்ஜித சேவா ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணி அதில் சாமி பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு இதில் தர்ஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆர்ஜித சேவா புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் புக் பண்ண முடியும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களோட பேர் ஆதார் நம்பர் இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு டைப் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது சேவ் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது, மொபைலில் எப்படி பண்ணுறது, கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறதுக்கான வீடியோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் நமக்கு 4 ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகும். அடிஷ்னலாக ஜூன் மாதத்தில் ஜேஸ்தாபிஷேகம் அப்படிங்கிற வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவா நடக்கிறதுனால அதோட டிக்கெட்டுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சேவா டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அதுவும் ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஜித சேவாவில் தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா அந்த நாள்லேருந்து 180 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் உங்களோட புக்கிங்கே ப்ராசஸ் ஆகும். இப்போ எனக்கு 180 டேஸ் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் ஆகியிருந்தால் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். இல்லை நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகும்போதே நம்மளுக்கு அந்த டேஸ் பார்த்திங்கன்னா எரராக காட்டும்.
இதில் உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே இந்த 180 டேஸ் அப்படிங்கிற கால்குலேஷனுக்குள்ளே வரும். இந்த ஜேஷ்டாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு கூட புக் பண்ணலாம். ஜூன் மாதத்தில் நீங்கள் 26, 27, 28 இந்த 3 நாட்களில் போகிறீங்க, ஆர்ஜித சேவா புக் பண்ணணும் அப்படின்னா ஜேஷ்டாபிஷேகம் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான கவுண்ட்டில் தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிக்கெட் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இது புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வேறு ஆர்ஜித சேவாக்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால 12 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். கல்யாணோற்சவம் கப்பல் டிக்கெட்டாக வரும். மினிமமாக 2 பேருக்கு தான் நம்ம பண்ணணும். மீதி எல்லா சேவாக்களுமே நம்ம ஒருத்தருக்கு கூட வந்து பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக ஒரு 10 மணி ஆகும்போது உங்களுக்கு வந்து லிங்க் வந்து எனேபிள் ஆகும். நம்ம கிளிக் பண்ணி வர்ச்சுவல் கியூ வந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியும். வர்ச்சுவல் கியூ அப்படிங்கிறது வந்து சில டைம் அதிகமாக வரும், சில டைம் கம்மியாக வரும். அதனால் 2 மொபைல் நம்பரில் 2 டேப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். எதில் கியூ கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் யூபிஐ எப்போயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூபிஐயில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷன் கூட வந்து இருக்குது. நம்மளோட யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிகிட்ருக்க டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதை உங்களோட அந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் பே பண்ண முடியும். அடிஷ்னலாகவும் ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜிபே வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம அதர் ஆப்ஷன்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஃபாஸ்ட்டாக டிக்கெட் புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட்டும் சேம் அதே மாதிரி தான். ஒரு மொபைலில் வந்து 2 பேருக்கு தான் பண்ண முடியும். ஒரு தடவை நம்ம புக் பண்ணதுலேருந்து 120 நாள் அப்படிங்கிற ஒரு டைம் கேப் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் புக்கிங்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்ன மாதிரி நம்மளால் மாதம் இதில் வந்து புக் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கிங் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் தான் உங்களுக்கு நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 300 ரூபா டிக்கெட் வந்து புக் பண்ணணும், ஆனால் கன்ஃபார்மாக கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் சேவை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு நாள் தர்ஷன் வந்து போகலாம். அடுத்ததான் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகக்கூடிய நேரடி சர்வதர்ஷனம் சுமார் 18 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. 300 ரூபா தரிசனம் 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன் 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று வந்து 57,272 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 300 ரூபா எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் போகிறவங்க உங்களோட ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை க்யூவில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தாலும் சரி. ஸோ டைமிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வியாழக்கிழமைகளில் மட்டும் மத்தியானம் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு 300 ரூபா தர்ஷன் ஆகட்டும், சர்வ தர்ஷனம் ஆகட்டும், எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் நமக்கு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வியாழக்கிழமைகளில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் எல்லாமே கட் பண்ணிவிட்டு 8 மணிக்கு மேலே இருக்க ஸ்லாட்டு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா மதியானம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கான தர்ஷனாக இருக்கும். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்ரீவாணி டோனர்ஸ். ஸோ காலையில் டொனேஷன் பண்ணிவிட்டு புக் பண்ணுறவங்களுக்கு ஈவினிங்கே தர்ஷன் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த விஐபி தர்ஷன் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது 7 மணிலேருந்து 7:45 வரைக்கும் நைவேத்தியம் இருக்கும். ஸோ இதனால் அந்த பிரேக் டைம் அப்படிங்கிறது இந்த 300 ரூபாய்க்கு எஸ்எஸ்டி டோக்கன் சர்வ தர்ஷனத்துக்கு கொஞ்சம் வெயிட்டிங் அந்த நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். இதுவே வந்து நமக்கு வியாழக்கிழமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பூலங்கி சேவா இருக்கிறதுனால அடிஷ்னலாக அந்த 7:45 அப்புறமா 8 மணி வரைக்குமே நமக்கு வந்து ஒரு 75 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பிரேக் டைம் வந்து இருக்கும் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த டைமில் நம்மளை வந்து கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. பெரிய அளவுக்கு அந்த லைன் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ குறிப்பிட்ட சில டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது 300 ரூபாய் ஆகட்டும், எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், சர்வதர்ஷனம் ஆகட்டும். ஸோ இதுதான் வந்து அந்த டிலேக்கான ரீசன். ஸோ இந்த நாட்களில் போகிறவங்க ஏன் நம்ம இவ்வளோ நேரம் இந்த டைமில் போகிறவங்க வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார வீக்கெண்ட் அப்படிங்கிறது க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும், அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தான்
டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீக்கெண்ட் தர்ஷன் போகிறவங்க கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கனும் காலையிலே கொடுத்துட்றாங்க, சீக்கிரமே கம்ப்ளீட் ஆயிடுது. நேரடி சர்வ தர்ஷனம் ஒரு 18லேருந்து 24 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு தர்ஷன் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா வந்து இருக்குது. ஸோ இதுக்கு யாராவது போகிற பிளான் இருக்கிறவங்க டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டும் மிஸ் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.